தமிழ்நாடு அரசு மயோனீஸை விற்க, வாங்க, சேமித்து வைக்க ஓராண்டிற்கு தடை செய்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 பிரிவு 30 கீழ் 2A படி முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனீஸ் வகைகளுக்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் நலன் கருதி தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் மயோனீஸ் உற்பத்தி செய்வது, சேமித்து வைப்பது, விநியோகம் செய்வது, விற்பனை செய்வது உள்ளிட்டவைகளுக்கு தடை. இந்த தடை உத்தரவு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முட்டையில்லா மயோனீஸை தயாரிப்பது எப்படி என்பது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் குளிர்ந்த பால், 1 கப் ஆலிவ் ஆயில், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 பல் தட்டிய பூண்டு, 1 டீஸ்பூன் கடுகுத்தூள், சிறிய மிக்சி ஜாரில் பால், பூண்டு, மிளகுத்தூள், வினிகர், உப்பு, சர்க்கரை, கடுகுத்தூள், பாதி அளவு எண்ணெய் அனைத்தும் ஒன்றாக சேர்த்து மூடி பல்ஸ் மோடில் விட்டு 8 to 10 முறை அடித்து மேலும் மீதமுள்ள எண்ணெயை ஊற்றி மீண்டும் அதே முறையில் மிக்சியை ஓட்டினால் மயோனீஸ் நம் விருப்பத்திற்கு தகுந்தவாறு திக்காக வந்திருக்கும். அதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வைத்து 1 வாரம் வரை உபயோகிக்கலாம்.